ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பரசி விஸ்வாலா இன்னைக்கு சுபாவும் மனோஜும் ரெண்டு பேரும் கையும் களவுமா நம்ம அன்பரசி கிட்ட மாட்டுறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஆறுமுகம் சொல்றாரு, என்ன தைரியம் உனக்கு, ஏன் வீட்டுக்கே வந்து ஏன் முன்னாடி குரலை ஒசத்தி பேசுற அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அன்பரசி தரத்தரன்னு வெளியே எடுத்துட்டு வர்றாங்க. ஈஸ்வரியும் சொல்றாங்க, மதுமிதாவும் சொல்றாங்க, எதுவும் கேட்கற மாதிரியே இல்ல, வெளியே கொண்டு வந்து விடுறாங்க. அன்பரசி சும்மா இருக்கிற மாதிரியே இல்ல, அன்பரசி நல்லா திட்டி விடுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னாச்சு ஆறுமுகம் ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அன்பரசி சொல்றாங்க, என் புருஷனோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போற பையனை இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க இவங்க பொண்ணுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. எல்லாரும் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு பயங்கர சண்டை போடுறாரு ஆறுமுகம். கடைசியில பார்த்தா அடிக்கிறதுக்கு கையை வாங்குறாரு. பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த வழியில ஒரு பைக் போகுது, அதுல ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு. பாக்குறாரு, பார்த்துட்டு ஹெல்மெட்டை கட்டினா அது வேற யாரும் இல்ல, கோச் பிரபு தான் இருக்காரு. பிரபு பாக்குறாரு, பார்த்தா அங்க அன்பரசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே வண்டியை நிறுத்திட்டு வேகமா வந்து அப்புறம் சண்டை எல்லாம் விலைக்கு அன்பரசி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இது எங்க ஏரியா தான் அன்பரசி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணுல சார், சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசி, நீ என்ன மன்னிக்கலன்னு தெரியும் அன்பரசி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அன்பரசி சொல்றாங்க, சார் நான் உங்களை மன்னிக்காமல இல்ல, மன்னிச்சிட்டேன் சார். எப்போ நீங்க மாறினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பயே நான் மன்னிச்சிட்டேன் சார். கண்டிப்பா எனக்கு இப்ப இருக்க சூழ்நிலையில வர முடியாது, நான் உங்ககிட்ட கோச்சிங்க்கு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே பிரபுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ரொம்ப சந்தோஷம் அன்பரசி அப்படிங்கிறாங்க. சார் பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார், இப்ப இருக்க சூழ்நிலையில என்னால வர முடியாது, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க அனன்யா கை தட்டி நின்றுட்டு இருக்காங்க. என்ன அங்க தள்ள துரத்து விட்டாங்க, நல்லா டோஸ் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அன்பரசி சொல்றாங்க, நீ என்னதான் பண்ணினாலும் சரி இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. அதுக்கு அனன்யா சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம், சுபாவுக்கு மனோஜுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன், அது நடக்கவே நடக்காது, கண்டிப்பா மதுமிதாவுக்கும் மனோஜுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் பாரு அப்படின்னு ரெண்டு பேர் சேலஞ்ச் விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிருது. ஆட்டோல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மனோஜ் அப்புறம் கால் பண்றாரு, வந்துட்டேன்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு யாராச்சும் இருக்கிறாங்களான்னு அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு மெதுவா வர்றாங்க சுபா. கதவையும் மெதுவா கதவை திறந்துட்டு கதவை சாத்திட்டு டோருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நிக்கும் போதே பாத்தீங்கன்னா யாரோ கதவை திறக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அங்க அன்பரசி வர்றாங்க. அன்பரசி பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க, நான் தான் சொன்னேன்ல உனக்கும் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, அப்புறம் எதுக்கு சுபா இப்படி ஒரு காரியத்தை பண்ண சுபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா போன் கால் வருது. பார்த்தா மனோஜ் போனை பிடுங்கி, ஹலோ மனோஜ் இரு நாங்க அங்கேயே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி அந்த போனை கட் பண்ணிட்டு மனோஜ் கிட்ட சுபாவை கூட்டிட்டு போறாங்க. மனோஜுக்கே வயிற்ற கலக்குது. என்ன மனோஜ் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அத்தை கிட்ட பேசி சம்மதம் வாங்கி எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், அதெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டுல போறேன்னு சொல்றீங்க. இப்படி சுபா நீ பாட்டுல மனோஜ் கூட போயிட்டேன்னா இங்க வீட்டுல என்ன ஆகணும்னு நினைச்சு பாத்தியா, எவ்வளவு கலவரம் நடக்கும்னு தெரியுமா, உன்னை பத்தி அம்மா என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பாங்க, அத்தை பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க, அவங்க என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க ஒன்ன, ஆனா அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைக்க போறியா சுபா, சரி அதெல்லாம் விடு, இவங்க எல்லாத்துக்குமே தெரியாம நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ, அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணினாலும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அது ஆசீர்வாதமா இருக்குமா, கண்டிப்பா இருக்காது சுபா, அது பெரிய பாவம் சுபா, நீயும் மனோஜும் சந்தோஷமா வாழ முடியாது, உன் வயிற்றுல வேற குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கும் பாவம் வந்து சேரும், வேண்டாம் சுபா, நான் என்ன சொன்னேன், நானும் உன் அண்ணனும் உன் கூடயே தான் இருப்போம், உங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்ல சுபா, அப்புறம் எதுக்கு சுபா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டிப்பா பொறுமையா இருந்தேன்னா நம்ம பக்கம் தான் சக்சஸ் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சுபா என்ன பண்றாங்கன்னா ஓடி போய் மனோஜை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வேண்டாண்டா, நமக்கு பாவம் வரும், அதே மாதிரி நம்ம குழந்தைக்கும் பாவம் வந்து சேரண்டா, எதுக்குடா இந்த வேலை, வேண்டாம் நம்ம பொறுத்திருந்தே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சுபா. இதை கேட்டுட்டு என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்றாரு மனோஜ். அப்புறம் சரின்னு சொல்லிடுறாங்க. மனோஜ் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு மனோஜ், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசி சரி நான் கிளம்புறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்க ஒரே சோகமா போயிடுறாரு. அதுக்கப்புறம் சுபா அன்பரசி ரெண்டு பேரும் மெதுவா கேட்டு கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள வர்றாங்க. சூட்கேஸ் வேற வெளியே வச்சிருக்காங்களா, அந்த சூட்கேஸ் அன்பரசி எடுத்துக்கிட்டு மெயின் டோர் கதவை லைட்டா ஓபன் பண்ணி யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறாங்க. யாரும் இல்ல, அப்பாடா ஒருத்தரும் இல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஹாலுக்கு போனோடனே பாத்தீங்கன்னா யாரோ வர்ற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அது அனன்யா தூங்குவாங்களா என்னன்னே தெரியல. எப்ப இவங்க என்ன வேலை செஞ்சாலும் கரெக்டா இவங்க வந்து நின்றுறாங்க, கை தட்டிட்டே வர்றாங்க. சபா செம்மையான ஒரு ஐடியா பண்ணிட்டீங்க போங்க. கை தட்டிட்டு வரதை பார்த்தோன்னே ரெண்டு பேத்துக்கு தூக்கி வாரி போடுது. சூட்கேஸ் வேற அன்பரசி அவங்க பக்கத்துல வச்சிருக்காங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா அப்படியே லைட்டா அந்த சூட்கேஸை அன்பரசிக்கு பின்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க. எப்படி உங்களை கண்டுபிடிச்ச பாத்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறாங்க. அனன்யா இவங்களோட பக்கன்னு நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.